Hi friends, இது உங்கள் கிரியோன் AutoCAD சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AutoCADோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கமெண்ட் பார்க்க போகிறோம்னா ஸ்பே லைன்ஸு, எக்ஸ் லைன்ஸு, ரே, வைப் அவுட். ஸோ இந்த 4 கமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ நான் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை நான் அரைன் கமெண்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் லைனாக மாற்ற போகிறேன். ஸோ நிறைய லைனும் எனக்கு வேணும் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வைப் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். வைப் அவுட் WIPEOUT டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ நான் வரைஞ்ச இடம் மட்டும் அப்படியே ஹிட்டன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பேர் தான் வைப் அவுட்டு. ஸோ அடுத்ததாக நான் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பே லைன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்பே லைன்ஸ் கமெண்ட் வந்து SPL. ஸோ இந்தமாரி வரைஞ்சிக்கிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு திரும்பி டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்தமாரி ஒரு கேர்வ்டாக ஒரு ஸ்பே லைன்ஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் லைன்ஸ் வந்து ஒரு பெர்மனெண்ட் லைன் தான். ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சொல்லுவாங்க. ஸோ இதான் எக்ஸ் லைன்ஸு. ஸோ அடுத்த ரே லைன் பற்றி பார்ப்போம். ரே லைன் RAY. ஸோ இந்த பாயிண்ட்டை சுற்றி எனக்கு நிறையா லைன் வரைகிறது தான் ரே லைன்ஸ். இந்தமாரி நிறைய வீடியோ தமிழில் AutoCAD வீடியோ சம்மந்தமாக தமிழில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.